மரபு உணவுகள் வரிசையில் இந்த வாரம் நாம் பார்க்க போகிறது கொடிப்பசலை கீரை கடைசல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வழக்கமாக கொடிப்பசலை அழகு செடியாக நிறைய பேர் வளர்த்துறாங்க. அது வந்து சமைக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம இப்போ அதை எப்படி சமைக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். கொடிப்பசலையில் 2 வகையான கொடிப்பசலை இருக்குது. ஒன்று வந்து சிகப்பு கலரில் ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து பச்சையாகவே இருக்கும். அதாவது தண்டு பச்சையாகவே இருக்கும். இந்த ரெண்டுக்குமே மருத்துவ குணம் ஒன்றா இருந்தாலும் சிகப்புக்கு கொஞ்சம் மருத்துவ குணம் அதிகம். காரணம் என்னென்னா அதில் இருக்கிற சிவப்பு நிறம். கொடிப்பசலையை அந்த கீரையை மட்டும் பயன்படுத்தலாம், இல்லை தண்டை மட்டும் பயன்படுத்தலாம், இல்லை கீரையும் தண்டையும் சேர்த்து பயன்படுத்தலாம். வழக்கமாக கொடிப்பசலை நல்ல மழை காலங்களில் நல்லா வளரும், அந்த சமயம் பயன்படுத்தலாம். இல்லை இந்த கோடை காலங்களையும் தண்ணி இருக்கிற இடத்துல கொடிப்பசலை நல்லா வரும். கொடிப்பசலை நல்லா குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு உணவு. இப்போ அந்த கடைசியில் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சுக்க போகிறோம். நம்ம பாசிப்பருப்பை பயன்படுத்தலாம், இல்லை துவரம்பருப்போ இல்லை அவரைப்பருப்போ அந்த மாதிரி ஏதாவது பயன்படுத்தலாம். துவரம்பருப்பு அவரைப்பருப்பு இதெல்லாம் பயன்படுத்துகிறப்போ அது கொஞ்சம் வாதத்தை கூட்டும். அதனால் நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது பருப்பை நம்ம உணவுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த பருப்பை ஒன்று ஊற வைக்கணும், இல்லைன்னா நம்ம வறுக்கணும். அப்போ தான் அந்த பருப்பினுடைய தன்மை மாறாமல் நமக்கு அப்படியே கிடைக்கும். பாசிப்பருப்பை பயன்படுத்தி நம்ம இனிப்பு ஏதாவது பண்ணுறோம்னா அப்போ வந்து நல்லா வறுக்க வேண்டியது இருக்கும். இது வந்து வெறும் மனம் மட்டும் வந்தால் போதும். இந்த கொடிப்பசலை கீரையை நம்ம பொரியல் மாதிரியும் செய்யலாம். பொரியல் மாதிரி செய்கிறப்போ கொஞ்சம் வளவளப்பு இருக்கும். அந்த வளவளப்பு போக்குறதுக்காக நம்ம ஏதாவது நிலக்கடலை பொடியோ இல்லை எள்ளு பொடி அந்த மாதிரி ஏதாவது சேர்த்துக்கலாம். இந்த கொடிப்பசலையில் இருக்கிற நீர் சத்து வந்து உடம்புல குளிர்ச்சி உண்டு பண்ணும். அதாவது கபத்தை கொஞ்சம் கூட்டும். அதனால தொந்தரவு அந்த கோலை அந்த மாதிரி எதுவும் கட்டாது. ஆனால் உடம்புல வெப்பத்தை குறைச்சி வெப்பத்தை சமநிலைப்படுத்தி குளிர்ச்சியை கொஞ்சம் கூட்டும். அதனால் இந்த மாதிரி கோடை காலத்தில் இந்த காலங்களில் கொடிப்பசலை எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும். லைட்டாக மனம் வந்தால் போதும். வாத தொந்தரவு இல்லாதவங்க கொடிப்பசலை கீரையை துவரம்பருப்போட வேக வச்சு சாப்பிட்றது சிறப்பாக இருக்கும். துவரம்பருப்பு அப்படிங்கிறப்போ செம்மண் கட்டின துவரம்பருப்பாக இருந்தால் தான் சிறப்பாக இருக்கும். செம்மண் கட்டின துவரம்பருப்பு அப்படின்னா செம்மண்ணை தண்ணியில் நல்லா குழச்சிக்குவாங்க. அந்த குழச்ச செம்மண்ணில் துவரம்பருப்பு போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதை எடுத்து நிழலில் காய வச்சுருவாங்க. நிழலில் காய வைக்கிறப்போ துவரம் பயிர் மேலே இருக்கிற தோல் இலகி காஞ்சி போயிடும். காஞ்சதுக்கப்புறம் எடுத்து அது மேலே இருக்கிற தோல் எடுத்துருவாங்க. தோல் எடுக்கிறதுக்கு வழக்கமாக கல்லை தான் பயன்படுத்துவாங்க. அதாவது கல் திருகியை தான் பயன்படுத்துவாங்க. இல்லை அப்படின்னா உலக்கையை பயன்படுத்தி இடிச்சும் எடுப்பாங்க ஒரு சிலர். இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி வர்ற துவரம் பருப்போட இந்த கீரையை சேர்த்து சமைக்கிறப்போ எந்த தொந்தரவும் வராது, வாத தொந்தரவும் வராது. ஸோ இந்த மாதிரி செம்மண் கட்டின துவரம் பருப்பை வழக்கமாக நம்ம சாம்பாருக்கு பயன்படுத்துகிறப்போ அந்த சாம்பாரினுடைய மனமும் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம முன்னோர்கள் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த செம்மண்ணை வந்து அந்த துவரம் பயிர் மேலே கோட்டாகி அது ஊறுறப்போ அந்த பருப்பில் இருக்கிற வாதம், அந்த பருப்பில் இருக்கிற நச்செல்லாம் இந்த செம்மண் எடுத்துருது. அதனால தான் காலங்காலமாக செம்மண்ணை பயன்படுத்தி அந்த பயிரை ப்ராசஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நாம் இப்போ என்ன பண்ணுறோன்னா வெறும் ஆயில் இல்லைன்னா தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை நிறையா பயன்படுத்துகிறாங்க. அந்த தண்ணியிலேயே ஊற வச்சுட்டு நல்லா ஊறினதுக்கப்புறம் எடுத்து காய வச்சிடுறாங்க. அந்த தோல் சுருங்கிடும், அதாவது பயிர் மேலே இருக்கிற தோல் சுருங்கிடும், அதை அப்படியே எடுத்துடுறாங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு கெமிக்கல் யூஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பருப்பு எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்கும். அதே சமயம் அதில் இருக்கிற வாத கழிவுகள் இல்லை அதில் இருக்கிற கழிவுகள் வந்து அப்படியே தங்கி இருக்கும். அதனால தான் அந்த மாதிரி துவரம் பருப்பு சாப்பிட்றப்போ வாதம் கூடுது. இந்த மாதிரி செம்மண் கட்டின துவரம் பருப்பு நல்லா மனமாகவும் இருக்கும், அதே சமயம் வாதத்தையும் கூட்டாது. ஸோ இந்த பருப்பு வந்து கொஞ்சம் நல்லா வெடித்து வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இந்த பருப்போடு நம்ம சின்ன வெங்காயம், பாதி சின்ன வெங்காயத்தை நம்ம அப்படியே போட்டுக்க போகிறோம். மீதி அரைச்சி சேர்த்துக்கிறோம். பூண்டு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சமாக மஞ்சள். இந்த பருப்பு நல்லா வெடித்து வர சமயத்தில் நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். ஏன்னா கீரை சீக்கிரம் வெந்துடும். இந்த கொடிப்பசலையை இந்த மாதிரி பருப்போடு சேர்த்து வேக வைக்கலாம். இல்லைன்னா வெறும் கொடிப்பசலை மட்டும் தனியாக வேக வச்சுட்டு இந்த பருப்பை ஒரு 3/4 தரம் வேக வச்சு இந்த பருப்பை அதோடு சேர்த்து கூட்டு மாதிரி பண்ணலாம். சில சமயம் கொஞ்சமாக கொடிப்பசலையை நல்லா அரைச்சிக்கிட்டு தோசை மாவோட கலந்து தோசை சுடலாம்.
பருப்பு நல்லா வெடிச்சிருச்சு. இந்த சமயம் நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். இந்த கீரையினுடைய தண்டு, அதாவது இப்போ நம்ம பயன்படுத்தி இருக்கிறது சிவப்பு கொடி பசலையை பயன்படுத்தியிருக்கிறோம். இந்த கீரையினுடைய தண்டும் சிவப்பு கலர்லேயே இருக்கும். அந்த தண்டை சாம்பாரில் சேர்த்துக்கலாம், இல்லை அந்த தண்டு ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி பொரியல் பண்ணலாம், தேங்காய் சேர்த்து பொரியல் பண்ணலாம், இல்லை அந்த பாசிப்பருப்பு வேக வச்சு சேர்த்து கூட்டு பண்ணலாம். இந்த மாதிரி நம்மளை சுற்றி கிடைக்கிற உணவுப் பொருட்களை வச்சு நிறைய வகையான உணவெல்லாம் பண்ணலாம். அந்த உணவு வெறும் அதாவது அந்த நேரத்துக்கு நம்ம பண்ணுற உணவாக மட்டும் இல்லாமல் அது நம்மளோட ஆரோக்கியத்தையும் பாதுகாக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கொடி பசலையெல்லாம் ரொம்ப சிறப்பான குணம் கொண்டது. அதுவும் இந்த சிகப்பு கொடி பசலை இல்லை வெள்ளை கொடி பசலை ரெண்டையும் நம்ம மாறி மாறி தொடர்ந்து எடுத்துகிட்டு இருக்கிறப்போ இது வந்து உடம்பை குளிர்ச்சி தருது. அது ஒரு வகையில் இருந்தாலும், இன்னொரு வகை அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து நல்ல தாது விருத்தினா நம்ம உடம்புல இருக்கிற விட்டமின்ஸ், மினரல்ஸ் இது எல்லாமே பேலன்ஸ் பண்ணும். அப்படி அது பேலன்ஸாக இருக்கிறப்போ உடம்புக்குள்ளே இருக்கிற உள் உறுப்புகள் மிக சிறப்பாக வேலை செய்கிறதுக்கு உதவி பண்ணுது. ஒருவேளை உள்ளே இருக்கிற உறுப்புகள் எல்லாமே சிறப்பாக வேலை செஞ்சுது அப்படின்னா நமக்கு நோய் அப்படிங்கிற விஷயமே இருக்காது. நம்மளோட ஹார்மோனும் இம்பேலன்ஸ் ஆகாது. அதனால் நம்ம ஆரோக்கியமான வாழ்வு வாழ்கிறதுக்கு வழியாக இருக்கும். இந்த கொடிப்பசலை இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கொடிப்பசலை நம்ம எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவோம். எலும்புக்குள்ளே இருக்கிற அந்த போன் மேரோன்னு சொல்லுவோம். அந்த போன் மேரோவை உருவாகிற சூட்டை குறைச்சி அங்கே இருக்கிற அணுக்களை பாதுகாக்குது. அங்கே இருக்கிற அணுக்கள் சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னா எலும்பு மஜ்ஜையில் இருந்து தான் நமக்கு வந்து ரத்த அணுக்கள் உற்பத்தி ஆகும். அப்போ ரத்த அணுக்கள் ஆரோக்கியமாக இருக்கும். ரத்த அணுக்கள் ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா உடலில் நோய் அப்படிங்கிறது குறையும். அதே சமயம் கொடிப்பசலை நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கும். குழந்தைங்களுக்கு தொடர்ந்து நம்ம இதை கொடுத்துட்ருக்கிறப்போ குழந்தைங்களுக்கு அடிக்கடி நோய் வர்றது தவிர்க்கப்படும். அடிக்கடி காய்ச்சல் வருது, சளி பிடிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இந்த கீரையை தொடர்ந்து கொடுத்துட்டு வர்றதுனால தவிர்க்க முடியும். இந்த கொடிப்பசலை நல்ல நீர் சத்து இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். அதனால் இது ரொம்ப டைம் எடுத்துக்காது. அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தாளிக்கிறதுக்கு அரைக்க வேண்டியதை அரைச்சிக்கலாம். சின்ன வெங்காயம், சீரகம், நம்ம ஏற்கனவே ஜீரகம் போட்டிருக்கோம், அதனால் ரொம்ப கம்மியான அளவு போட்டால் போதும். பூண்டு, காரத்துக்காக பூண்டும் மிளகும் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ரொம்ப கம்மியான அளவு, அரைக்கிறதுக்கு அளவுக்கு தண்ணி. ரொம்ப மைய அரைக்கணும்னு அவசியம் இல்லை, குறகுறப்பாக அரைச்சாவே போதும். இந்த பருப்பும் இந்த கீரையும் நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு கடைஞ்சிடலாம். நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளித்து கொட்டினா போதும். இதில் வந்து எந்த மசாலாவும் சேர்த்தாதனால நமக்கு ஜீரகம், மிளகு, வெங்காயம், பூண்டு இதை வந்து அரைச்சி சேர்த்துறோம். அப்படி அரைச்சி சேர்த்துறப்போ ரொம்ப மைல்டான மசாலா கலந்த சுவை இருக்கும். அதே சமயம் ரொம்ப பிளைனாக, அதாவது பருப்பையும் கீரையும் வேக வச்சு சாப்பிட்ட அந்த ஃபீலும் இருக்காது. இந்த மாதிரி பருப்பு கீரை ஒன்றா சேர்த்து வேக வைக்கிறப்போ கடுகு தாளிக்கிறது தான் சிறப்பாக இருக்கும். கடுகு தாளிக்கிறப்போ கடுகில் இருக்கிற அந்த சல்ஃபர் வந்து அந்த பருப்பில் இல்லை அந்த கீரையில் இருக்கிற நச்செல்லாம் முறித்து நமக்கு அதிகமான சுவையை கொடுக்கும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயம், இதனால் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கினா போதும். இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. இந்த பச்சை வாசம் போயிடுச்சு, நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம். தாளித்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்துச்சுன்னா நல்ல மணமாக இருக்கும். இந்த கீரையினோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரு சில குழந்தைங்களுக்கு நர்வ்ஸ் டியூப் டிஸார்டர்னு சொல்லிட்டு ஒரு நோய் இருக்கும். அது வர்றதுக்கு காரணம் என்னென்னா, அந்த குழந்தை கருவில் இருக்கிறப்போ இந்த தாய்க்கு தேவையான இரும்பு சத்து, நீர் சத்து பற்றாக்குறையினால தான் அந்த நோய் வருது. இந்த பசலைக்கீரையை தொடர்ந்து கருவுற்ற தாய்மார்கள் எடுத்துகிட்டு இருக்கிறப்போ அந்த குழந்தை சுற்றி இருக்கிற தண்ணியினுடைய அளவு மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அப்படி அளவு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கிறப்போ அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா சத்தும் கிடச்சிட்ருக்கும். வழக்கமாக நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கொடிப்பசலையை வந்துட்டு எல்லா பாட்டிங்களெல்லாம் கருவுற்று இருந்து தான் சாப்பிட சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால், இந்த கொடிப்பசலையை சாப்பிட்டோம்னா குழந்தைய சுற்றி இருக்கிற தண்ணி வந்து சுத்தமாயிரும், அதனால குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணம் சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற சயின்ஸோட நம்ம அதை லிங்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இதில் இருக்கிற அந்த இரும்பு சத்து, இதில் இருக்கிற அந்த விட்டமின்ஸ், மினரல்ஸ், இதில் இருக்கிற தாது உப்புகள் இதெல்லாம் சேர்ந்து பார்த்தோம் அப்படின்னா உண்மையிலேயே அந்த வேலை தான் செய்யுது. அந்த குழந்தையில சுற்றி இருக்கிற தண்ணியை மெயின்டைன் பண்ணி அந்த குழந்தைக்கு தேவையான சத்துக்களை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்குது. அது இல்லாமல் இது தொடர்ந்து சாப்பிட்றப்போ நமக்கு தேவையில்லாத அந்த வாதம் தங்கிறது இல்லை பித்தம் தங்கிறது இதெல்லாம் குறைச்சி நமக்கு தேவையான சத்துக்களை கொடுத்துட்ருக்கு, நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்குது. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு.
நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்குற உணவு, அதே சமயம் இந்த கோடை காலத்துக்கு குளிர்ச்சி தரக்கூடிய உணவுன்னு நிறைய வகையில் இந்த கொடிப்பசலையை நம்ம பயன்படுத்தலாம். இதே மாதிரி அடுத்த வாரம் வேற ஒரு மரபு உணவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.